தனுஷோட இட்லி கடை மூவிலிருந்து ஷாலினியோட கேரக்டர் போஸ்டர் இப்போ ரிலீஸ் ஆயிருக்கு. தளபதி விஜயோட குஷி படம் ரீரிலீஸ் ஆக போகுது. செப்டம்பர் 24 இது ரிலீஸ் ஆகும். கவினோட கிஸ் மூவிக்கு சென்சார்ல யூஏ சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்க. செப்டம்பர் 19 மூவி ரிலீஸ் ஆகும். கமலஹாசன் 237 மூவிக்கு ரைட்டரா ஷாம் புஷ்கரன் ஒர்க் பண்ண போறதா அபிஷியலா இப்போ அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. ஸ்டண்ட் மாஸ்டர்ஸ் அன்பருவி இந்த படத்தை டைரக்ஷன் பண்ணுவாங்க. ரைட்டர் ஒருத்தர் டைரக்டர் ஒருத்தர்னு இருந்தாலும் கண்டிப்பா கமலஹாசனோட இன்புட்டும் கதைக்குள்ள இருக்கும். அஸ்வந்த் மாரிமுத்து டைரக்ஷன்ல சிம்பு ஒரு படம் நடிக்கிறதா இருந்துச்சு. இந்த படம் ஏன் தள்ளி போச்சுன்னு அஸ்வந்த் மாரிமுத்து இப்ப சொல்லிருக்காரு. மூவிக்கான ரைட்டிங் ஒர்க்குனாலதான் படம் தள்ளி போச்சுன்னு சொல்லிருக்காரு. சோ அது முடிஞ்சதும் சீக்கிரமா ஷூட்டிங் ஸ்டார்ட் ஆயிட்டோம். சிவகார்த்திகனோட பராசக்தி படம் பொங்கலுக்கு வர வாய்ப்பு இருக்குன்னு ஆல்ரெடி நியூஸ் வந்துட்டு இருந்துச்சு. இப்போ இதை அபிஷியலாவே அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. ஜனவரி 14 இந்த மூவி ரிலீஸ் ஆக போதுன்னு அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. இதை மென்ஷன் பண்ணி ஒரு வீடியோ கூட விட்டுருக்காங்க. வீடியோ பார்க்க நல்லாவே இருக்கு. அந்த வீடியோட பேக்ரவுண்ட் ஸ்கோரும் நல்லாவே இருக்கு. அண்ட் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இதுக்கு முன்னாடியே பொங்கலுக்கு அனௌன்ஸ் பண்ண படம் ஜனநாயகன். அந்த படம் ஜனவரி 9 ரிலீஸ் ஆகும். சோ பொங்கலுக்கு இப்போ தமிழ்ல இருந்து பார்த்தோம்னா ஜனநாயகன் அண்ட் பராசக்தின்னு 2 படம் கிளாஷ் ஆக போகுது. சுதா கொங்கரா டைரக்ஷன்ல சிவகார்த்திகேயன், ரவிமோகன், அதர்வா ஸ்டீலில நடிக்கிறாங்க. ஜிவி பிரகாஷ் மியூசிக் பண்றாரு. மூவிக்கான ஷூட்டிங் போய்கிட்டு இருக்கு. ஷூட்டிங் இன்னும் முடியல. இது ஒரு பீரியாடிக்கல் படமா உண்மை சம்பவத்தை தழுவி எடுக்கப்படுற படம். மூவி எப்படி இருக்க போகுது, கிளாஷ் ஆகிறதுனால படத்தோட வசூல்லாம் எப்படி இருக்க போகுதுன்னு வெயிட் பண்ணி பார்ப்போம். சூர்யாவோட கருப்பு படம் அடுத்த வருஷம் ஏப்ரல் 10 ரிலீஸ் ஆக வாய்ப்பு இருக்கு நியூஸ் இப்போ வந்துகிட்டு இருக்கு. இப்போ அதுக்கான பிளான் தான் போய்கிட்டு இருக்கு. அடுத்த வருஷம் ஏப்ரல் 10 படத்தை கொண்டு வரலாமான்னு தமிழ் இயர் ஸ்பெஷலா படத்தை ரிலீஸ் பண்ண பிளான் பண்றாங்க. ரிலீஸ் ஆகுதான்னு வெயிட் பண்ணி பார்ப்போம். ஜனநாயகன் ஃபர்ஸ்ட் சிங்கிள் தீபாவளிக்கு வர வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க. இது உண்மையான கேட்டிருக்காரு. நான் இதை பத்தி ஒரு அப்டேட் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். ஃபர்ஸ்ட் சிங்கிள் தீபாவளிக்கு வர வாய்ப்பு இருக்குன்னு தான் நியூஸ் வந்திருக்கு. கன்ஃபார்ம் ஆச்சுன்னா நான் சொல்றேன். மதராசி படம் ஹிட்டா இல்லையான்னு கேட்டிருக்காரு. அது ஃபைனல் ரிப்போர்ட் வச்சு தான் சொல்ல முடியும். மூவி ரன் ஆயிட்டு இருக்கு. AK64 ப்ரொடக்ஷன் கம்பெனி மாறப்போறதா நியூஸ் வந்துட்டு இருக்கு. இது உண்மையான கேட்டிருக்காரு. எனக்கு இந்த நியூஸ் படி அப்படிலாம் எதுவும் கிடையாது. ரோமே பிக்சர்ஸ் ராகுல் தான் இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்றது. இட்லி கடை படம் எத்தனை லாங்குவேஜ்ல ரிலீஸ் ஆகும்னு கேட்டிருக்காரு. இப்போதைக்கு மென்ஷன் பண்ணது தமிழ் அண்ட் தெலுங்கு தான். ஃப்ரெண்ட்ஸ் மூவி மலேசியால ரீரிலீஸ் ஆகுமான்னு கேட்டிருக்காரு. இப்போதைக்கு அதை அவங்க சொல்லல. அனௌன்ஸ் பண்ண நான் சொல்றேன். மகுட மூவிக்கான அப்டேட்டை கேட்டிருக்காரு. மூவிக்கான ஒர்க்கு போய்கிட்டு இருக்கு. இப்போதைக்கு அவங்க அப்டேட் எதுவும் கொடுக்கல. ரீசெண்டா டைட்டில் அனௌன்ஸ் பண்ணாங்க. அதுக்கப்புறம் அப்டேட் ஒன்றும் வரல. தனல் மூவிக்கு என்னோட ரிவ்யூ கேட்டிருக்காரு. நான் மூவி நாளைக்கு தான் பார்க்க போறேன். நாளைக்கு நான் பார்த்துட்டு சொல்றேன். இதுக்கான அப்டேட் நான் லிஸ்ட் எடுத்துட்டு சொல்றேன். நேற்று ஒரு ஃப்ரேமை கொடுத்து கண்டுபிடிக்க சொன்னேன். நிறைய பேர் கண்டுபிடிச்சிங்க. ஆன்சர் குடும்பஸ்தன். இது இன்னைக்கான ஃப்ரேம். இது எந்த மூவின்னு கண்டுபிடிங்க. இன்னும் நிறைய மூவிஸ்க்கான அப்டேட் எல்லாம் கேட்டிருக்கீங்க. இந்த மூவிஸ்க்கான அப்டேட் எல்லாம் இப்போதைக்கு என்கிட்ட இல்ல. நான் அப்டேட் வரும்போது சொல்றேன்.